இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி இந்த டாபிக்ஸ் வந்து சிலருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். எனக்கு அதுதான் சேலஞ்சிங்காக இருந்தது. நான் ஹையர் செகண்டரி படிக்கிறப்ப நான் மேக்ஸை பார்த்து மிரண்டு போனதே அந்த 2 டாபிக் வச்சு தான். அப்பதான் எனக்கு ஃபீல் பண்ணேன் டீச்சர்ஸோட ரோல் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஐ ஷுடன்ட் பிளேம் த டீச்சர்ஸ், பட் எனிவே ஐ ஸ்டார்டட் ஹேட்டிங் தீஸ் 2 டாபிக்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை மேக்ஸ் டீச்சர். அதே மாதிரி கிராமர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சேலஞ்சிங்காக எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடிய, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அதை எப்படி முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறது, அடுத்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது. அந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்க்கு பேஸ் என்ன அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கன்ஜங்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சபார்டினேட்டிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் போதும். இது வந்து நவுன் ஃப்ரேஸ், இது அட்வர்பியல், இது அட்ஜெக்டிவ், அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும் கூட நமக்கு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வாட் இஸ் அ ஃப்ரேஸ் அண்ட் வாட் இஸ் அ கிளாஸ் அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் போதும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் வந்து வில் பிகம் வெரி ஈஸி. இப்போ ஃப்ரேசஸ்னா என்ன அப்படின்னு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறதா இருந்தால் இட்ஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் கன்வே சம் மீனிங், சம் பார்ஷியல் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், அட் த ஃபெஸ்டிவல், இன் த மார்க்கெட், ஹவு டு குக். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரேசஸ். இப்போ இதில் நம்ம நவுன், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்பியல் ஃப்ரேசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நவுனோட ஒர்க்கை பண்ணுறது நவுன் ஃப்ரேஸ், ஒரு அட்ஜெக்டிவோட ஒர்க்கை பண்ணுறது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அண்ட் அட்வர்பியல் ஃப்ரேஸ்ன்றது வந்து ஒரு அட்வர்போட ஒர்க்கை பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஒரு நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அதே மாதிரி இட் வில் பி டெஃபினெட்லி ஈஸி டு ஐடென்டிஃபை அ நவுன் ஃப்ரேஸ் ஆர் அட்வர்பியல் ஃப்ரேஸ் ஆர் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். இப்போ ஒரு நவுன் ஃப்ரேஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஷீ டசன்ட் நோ ஹவு டு குக். இப்போ ஷீ டசன்ட் நோ அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு கண்டினியூஸாக மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஷீ டசன்ட் நோ, ஷீ டசன்ட் நோ சம்திங். அந்த சம்திங்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் ஆஃப் அ ஃப்ரேஸ். ஹவு டு குக், இதுல மெயின் வேர்ப் கிடையாது. ஹவு ஷி ஹேஸ் டு குக்னு கொடுக்கல, ஹவு டு குக். ஸோ தட்ஸ் அ ஃப்ரேஸ். இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் இதுல இருந்து நம்மளுக்கு அரைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, வாட் டசன்ட் ஷி நோ, அவளுக்கு என்ன தெரியாது, ஹவு டு குக். அப்போ இது வந்து நவுன் ஃப்ரேஸ். இந்த வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது மெயினா மேக்ஸிமம் நவுன் ஃப்ரேஸ். ஸோ வாட் டசன்ட் ஷி நோ, ஹவு டு குக். டு ரீட் நாவல்ஸ் இஸ் மை ஹாபி. வாட் இஸ் மை ஹாபி? டு ரீட் நாவல்ஸ். ஸோ தட் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ். அப்போ இந்த வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து நவுன் ஃப்ரேஸ். ஸோ a noun phrase will come in the beginning of a sentence or at the end of a sentence or even in the middle of a sentence.